வணக்கம் நண்பர்களே. இன்று இலங்கை முழுவதும் அதிகம் பேசப்படும் ஒரு முக்கிய விஷயத்தை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது டென் நம்பர் அல்லது டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எல்லாரும் டென் எடுக்கணுமா? வேலை இல்லாதவர்களும் எடுக்க வேண்டுமா? டென் எடுத்தால் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். டென் இல்லையென்றால் என்ன ஆகும்? இப்படி நிறைய கேள்விகள் மக்களிடையே இருக்கின்றன. இந்த வீடியோவில் எந்த குழப்பமும் இல்லாமல் முழு விளக்கமாக பார்க்கலாம். முதலில் டென் நம்பர் என்றால் என்ன? டென் என்பது டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது இன்லண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வழங்கும் ஒரு தனிப்பட்ட அடையாள எண். பலரும் ஒரு பெரிய தவறான எண்ணத்தில் இருக்கிறார்கள். டென் எடுத்தால் கண்டிப்பாக டாக்ஸ் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது சரியான புரிதல் அல்ல. டென் என்பது ஒரு அடையாள எண். டாக்ஸ் கட்ட வேண்டுமா வேண்டாமா என்பது உங்கள் வருமானம் மற்றும் சட்டப்படி உங்களுக்கு பொருந்தும் விதிமுறைகளை பொறுத்தது. அடுத்து ஏன் இந்த டென் இப்போது அதிகமாக பேசப்படுகிறது? 2026ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்தங்களின்படி சில முக்கிய சேவைகளை பெறும்போது டென் சர்டிஃபிகேட் கேட்கப்படலாம். உதாரணமாக, புதிய வங்கி கணக்கு திறப்பது, வாகனம் பதிவு செய்தல், வாகன வருவாய் உரிமம் புதுப்பித்தல், தொழில் பதிவு செய்தல், நிலப்பதிவு செய்தல், கிரெடிட் கார்டு பெறுதல் போன்ற பல சேவைகளில் டென் பயன்படுத்தப்படுகிறது. இதன் நோக்கம் மக்களை சிரமப்படுத்துவது அல்ல, அரசாங்கத்தின் வரி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதும் நிதி பரிவர்த்தனைகளைச் சரியாக பதிவு செய்வதும்தான். ஆனால் இதன் அர்த்தம் அனைவரும் வருமான வரி செலுத்த வேண்டும் என்பதல்ல. அதனால் டென் நம்பர் மற்றும் இன்கம் டாக்ஸ் இரண்டையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். அடுத்த பகுதியில் யாரெல்லாம் டென் எடுக்க வேண்டும், யாருக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும், ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பது, பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள் அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம்.